ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கம்பேரிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே திட்டத்தட்ட ஒரே மாடலில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் அப்படி தான் சொல்லி ஆகணும். எல்லாருக்கும் ஒரு பெரிய குழப்பம் வந்திருக்கு, என்னடா 2 என்டார்க் வச்சு பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு. ஆக்சுவலாக அதான் கிடையாது. ஸோ டிவிஎஸோட என்டார்க் நம்ம கூட இருந்துகிட்ருக்கு. ஸோ அவெனிஸ், சுசுக்கியோட அவெனிஸ் 125 பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருந்துகிட்ருக்கு. டிசைன் பார்க்குறதுக்கு சிமிலராக தான் இருக்குது. ஆனால் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 வெஹிக்கிளுக்குள்ள மாற்றங்கள் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கோடிங் கற்றுக்காமல் நீங்களும் ஐடி வேலைக்கு ஈஸியாக ஸ்விட்ச் ஆகலாம். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கோட கற்றுக்கங்க. அதுக்கு நீங்கள் அணுக வேண்டிய இடம் பெஸ்ட் டெக் கிளாஸ் ரூம். டிஸ்பிளேல தெரியிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். டிசைன் எப்போவுமே சப்ஜெக்டிவ் அப்படின்னு தான் சொல்லி நமக்கு பழக்கம். ஆனால் இங்கே கதையே வேறு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்டார்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவெனிஸுமே பிடிக்கும். ஏன்னா சிமிலரான ஒரு டிசைனில் தான் இந்த 2 வெஹிக்கிளுமே வந்து உருவாக்கியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 2 வெஹிக்கிளுமே எல்இடி ஹெட்லைட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டெயில் லைட்ஸ், இண்டிகேட்டர் எல்லாமே ஹாலோஜன் செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இண்டிகேட்டர் ஹேண்டில் பார் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ரியர் ப்ரொஃபைலில் கிராஃப் ரயிலாக இருக்கட்டும், ஃபியூல் லெட் வெளியில் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறதா இருக்கட்டும், அந்த ஃபியூல் லெட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு ரியரில் கீ போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரியான டிசைன் இந்த 2 வெஹிக்கிள்லையும் காமனாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஹெட்லைட்ஸோட பிரைட்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் 2 வெஹிக்கிளுமே சிமிலரான டிசைன் அப்படின்னு தான் சொல்லுவேன். சின்ன சின்ன மாற்றங்கள் தான் 2 வெஹிக்கிளுமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்டார்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கலர் தீம் வந்து நிறைய அட்ராக்டிவான கலர்ஸ் அண்டு கிராஃபிக்ஸோடு வந்து கொடுத்துருக்காங்க. அவெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா செட்டிலான ஒரு டிசைனில் வடிவமைச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஓகே, அடுத்ததாக இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் விஷயத்துக்கு வருவோம். 2 வெஹிக்கிளையும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் எக்ஸ்டி மாடல் போகிறீங்கன்ற பட்சத்தில், என்டார்க்கில் எக்ஸ்டி மாடல் போகிறீங்கன்ற பட்சத்தில் அதில் வந்து ஒரு எல்சிடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அது பார்க்குறதுக்கு இன்னும் ஸ்போர்ட்டியராக யங்ஸ்டர் அட்ராக்ட் பண்ணுற வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். 2 வெஹிக்கிளுமே கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய கால்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கிளஸ்டரில் வந்து தெரிகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. என்டார்க்கில் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மோட் ஸ்விட்ச் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு அந்த கிளஸ்டரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ பகல் நேரங்களில் அந்த கிளஸ்டர் பார்க்க கொஞ்சம் டல்லாக தெரியுது அந்த எல்சிடி பார்த்தீங்க அப்படின்னா. பட் நைட்டில் வந்து பார்க்க ரொம்பவே நல்லாவே இருக்குது. அடுத்ததாக சீட் ஹைட்டுக்கு வருவோம். அவெனிஸ் 780, என்டார்க் 740. ஸோ 2 வெஹிக்கிளுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்டில் பார் வந்து மேலே ரைஸ் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டிங் கம்ஃபோர்ட் வந்து 2 வெஹிக்கிளுமே பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ காலை வச்சிங்க அப்படின்னாலுமே மேலே உங்களுக்கு வந்து இடிக்கவே இல்லை. ஒரே ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், இந்த லெக் ரூம்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்டார்க்கோட அவெனிஸில் வந்து அதிகமாகவே இருக்குது. மேபி நீங்கள் சிலிண்டர் மாதிரியான பொருள் கேரி பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அவெனிஸில் வந்து உங்களால் கேரி பண்ண முடியும். பில்லியன் சீட் கம்ஃபோர்ட் அப்படின்னும் போது 2 வெஹிக்கிளுமே பில்லியன் சீட் கம்ஃபோர்ட் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு சீட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. என்டார்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. பின்னாடி உட்காந்தாலே அந்த டிரைவரை புஷ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. அந்த ஸ்லோவாக இருக்கக்கூடிய சீட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நான் என்டார்க்கில் உட்காடுறேன். என்டார்க்கில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ சீட் வந்து பார்க்குறீங்க. ஸோ நல்லா தாராளமாக காலை வைக்க முடியுது. ஷார்ட் ரைடராக இருந்தாலுமே அவெனிஸோட கம்பேர் பண்ணும்போது என்டார்க் வந்து ஷார்ட் ரைடருக்குமே அது செட் ஆகும். ஹேண்டில் பார்ஸ் பிடிக்கிறதுக்கெலாம் வந்து 2 வெஹிக்கிளுமே சேமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து எந்த ஒரு பாக்கெட்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே வந்து கொடுக்கல. நீங்கள் அவெனிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து மொபைல் ஃபோன் வைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஃப்ரண்ட்டில் பாக்கெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எந்த விஷயங்களுமே வந்து என்டார்க்கில் வந்து கொடுக்கல. பட் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ என்டார்க் கம்ப்ளீட்லி அந்த யங்ஸ்டர் ஃபோக்கஸ்டான ஒரு வெஹிக்கிளாகவே பார்க்குறாங்க. ப்ராக்டிகாலிட்டின்னு வரும்போது ஒரு சில விஷயங்கள் என்டார்க்கில் குறையுது அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்டர் சீட் ஸ்டோரேஜ் விஷயத்துக்கு வந்தாலும் அவெனிஸ் வந்து ஒரு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லுவேன். ஒரு ஃபுல் ஹெல்மெட்டை தாராளமாக அவெனிஸோட அண்டர் சீட்டில் வைக்க முடியும். பட் என்டார்க்கில் ஒரு ஆஃப் ஹெல்மெட் மட்டும்தான் கேரி பண்ண முடியும். ஸோ அண்டர் சீட் ஸ்டோரேஜ்லேயுமே அவெனிஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னா அது அவெனிஸ் தான். அடுத்ததாக வீல்ஸ், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் விஷயத்துக்கு வருவோம். சஸ்பென்ஷன் என்டார்க், அவெனிஸ் ரெண்டுமே கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடான சஸ்பென்ஷனாக தான் இருக்குது. மித்த 125cc ஸ்கூட்டரோட கம்பேர் பண்ணும்போது, அதாவது டியோ மாதிரியான ஸ்கூட்டரோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடாக தான் இருக்குது. பட் ஓகே, ஹை ஸ்பீடில் ரைட் பண்ணும்போது ரெண்டுமே ஹை ஸ்பீடுக்கு ரைடிங்க்கு தகுந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். ஹை ஸ்பீட் அப்படின்னு வரும்போது டயர் சைஸ் பார்க்கலாம். ஸோ ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா 110 செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவெனிஸில் வந்து சின்ன வீலு, சின்ன டயர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதனால் கார்னரிங் ஸ்டெபிலிட்டின்னு வரும்போது என்டார்க் வந்து இன்னும் பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணுது. ஃப்ரண்ட்டில் 2 வெஹிக்கிளுமே 12 inches தான், 90/90 செக்ஷன் டயர்ஸ் தான் ஃப்ரண்ட்டில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க.
ரெண்டு வெஹிக்கிளுமே டிஸ்க் பிரேக்கு, கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுக்குறாங்க, ரியலாக ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. பிரேக்கிங் அப்படின்னு வரும்போது அவெனிஸ் டாப் நாட்ச்னு சொல்லுவேன். பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராகவே வந்து பண்ணியிருக்காங்க. பட் என்டார்க் வந்து கொஞ்சம் பிரேக்கிங் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது. இது நாங்கள் ரெண்டு வெஹிக்கிளையும் ஸ்விட்ச் பண்ணி ஓட்டி பார்த்தனால தான் இந்த டிஃப்ரென்ஸை எங்களால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னே சொல்லுவேன். பட் ஆனால் அவெனிஸோட பிரேக்கிங் ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. அடுத்ததாக இன்ஜின் தான். ஸோ இன்ஜின் அப்படின்னு வரும்போது எல்லாருக்குமே தெரியும் சுசுக்கியோட இன்ஜின் எந்த லெவலுக்கு பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது, எந்த லெவலுக்கு ரிலேபிளாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ரெண்டு வெஹிக்கிளுமே 120cc இன்ஜின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பவர் அண்ட் டார்க்ஸில் பெரிய வித்தியாசங்களில் சிமிலராக தான் இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான பெஸ்ட்டான ஸ்கூட்டர் என்டார்க்காக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் தவறு. அதுலேயுமே அவெனிஸ் தான் வின் பண்ணுச்சு நாங்கள் ப்ராக்டிகாலிட்டி டெஸ்ட்டு பண்ணி பார்த்தப்ப. பட் டே டு டே யூசேஜுக்கு பெரிய வித்தியாசத்தை உங்களால் இந்த ரெண்டு ஸ்கூட்டர்லேயும் உணர முடியாது. நாங்கள் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஓட்டி பார்த்தனால தான் அந்த வித்தியாசத்தை எங்களால் உணர முடிஞ்சிச்சு. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவெனிஸ் பெஸ்ட் அப்படின்னே சொல்லுவேன். ஸ்டோரேஜ் டெஸ்ட், கம்ஃபோர்ட் டெஸ்ட்டு, அதே மாதிரி பிரேக்கிங் டெஸ்ட் எல்லாத்தையுமே நாங்கள் ப்ராக்டிகாலிட்டி டெஸ்ட்டில் டீட்டெயில்டாக பண்ணியிருக்கோம். சஸ்பென்ஷன் உட்பட நாங்கள் அதில் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எந்த ஸ்கூட்டர் எந்த வகையில் பெஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். மறக்காமல் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். பைக்கிலோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங், கார்னரிங் ஸ்டெபிலிட்டி, சிட்டிக்குள்ளே அந்த கிடைக்கக்கூடிய ஃப்ளிக்கபிலிட்டி, இது எல்லாமே அவெனிஸோட என்டார்க் வந்து சூப்பராகவே இருக்குது. ஸோ நம்ம ஊர் புள்ளிங்கோ மாதிரி சிட்டிக்குள்ளே பூந்து ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு என்டார்க் ஒரு சூப்பரான ஆப்ஷன். ரெண்டு வெஹிக்கிளுமே ஒரு மினிமலான ஒரு வைப்ரேஷன்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப ஹெவியாக தெரியல. அதாவது ஹோண்டா இன்ஜின் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம டியோவோட ரிவ்யூ நிறையா பண்ணியிருக்கோம், அது ரொம்ப ரிஃபைண்டாக ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அந்த லெவலுக்கு ரிஃபைண்டாக இருக்கான்னு கேட்டால் அந்த அளவுக்கு ரிஃபைன்மெண்ட் இல்லை ரெண்டு இன்ஜினை பொறுத்த வரைக்கும். சேம் சுசுக்கியோட இன்ஜின் வந்து ரிலேபிலிட்டி விஷயத்தில் மட்டும் பெயர் போனது கிடையாது, மைலேஜுமே சூப்பராக கொடுக்கும். ஸோ அவெனிஸையும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது மைலேஜ் விஷயத்தில். என்டார்க் மைலேஜில் வந்து ஒரு 40 கொடுக்குதுன்னா அதோட ஒரு 5லேருந்து ஒரு 8 கிலோமீட்டராவது அவெனிஸ் வந்து மைலேஜ் வந்து அதிகமாக தான் வந்து கொடுக்கும். மைலேஜ்க்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய இன்ஜின்னா நான் அவெனிஸை தான் வந்து குறிப்பிடுவேன். ஸோ ஃபைனலி ப்ரைஸிங் விஷயத்துக்கு வருவோம். சுசுக்கியோட அவெனிஸ் 1,13,000 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகி 1,18,000 ரூபா வரைக்கும் ஆன்ரோடு காஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாடலில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ட்ரம் பிரேக் உள்ள மாடலில் ஆரம்பித்து டிஸ்க் பிரேக் உள்ள மாடல், அதே மாதிரி ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய மாடல்னு ஒரு 3 வேரியண்ட் வருது. ஸோ 1,13,000 18,000 ரூபா வரைக்கும் ஆன்ரோடு காஸ்ட்டு வரும். டிவிஎஸோட என்டார்க் போறீங்கன்ற பட்சத்தில் 1,20,000 ரூபா ஸ்டார்டிங் ப்ரைஸாக வந்து ஸ்டார்ட் ஆகுது. 1,32,000 ரூபா வரைக்கும் ஆன்ரோடு காஸ்ட் வந்து வருது. அதாவது மாடலுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸிங்கில் வந்து மாற்றங்கள் இருக்கும். ஸோ இங்கே பார்க்கக்கூடிய அந்த எக்ஸ்டி மாடல்லாம் போகிறீங்கன்னா 1,30,000 ரூபா 32,000 ரூபா ஆன்ரோடு காஸ்ட்டுங்கிறது வரும். 125cc ஸ்கூட்டர்ஸ்லேயே விலை உயர்ந்த ஸ்கூட்டர் அப்படின்னா அது வந்து டிவிஎஸோட என்டார்க் தான். ஸோ ப்ரைஸ் அதிகம் தான் டிவிஎஸோட என்டார்க் பொறுத்த வரைக்கும். அதுக்கு தகுந்த ஃபீச்சர்ஸை இந்த வெஹிக்கிளில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். இந்த ப்ரைஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபைனலி என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிலேபிளான ஒரு வெஹிக்கிள் வேணும் அப்படின்னா தாராளமாக அவெனிஸ் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லுவேன். ப்ராக்டிகாலிட்டி விஷயங்களுமே ஓகே. அதாவது லெக் ரூம்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பேஸாக இருக்கட்டும், அதுமாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக இருக்கட்டும், ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க அந்த பாக்கெட்ஸாக இருக்கட்டும், நல்ல ரிலேபிளான இன்ஜினாக இருக்கட்டும், இது மாதிரியான விஷயங்கள்லாம் அவெனிஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லுவேன். என்டார்க் பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சர்வீஸ் சென்டர் அவைலபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. இந்த வெஹிக்கிளோட மிகப்பெரிய எதிரியே சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர்ஸ் தான். நிறைய இடங்களில் சேல்ஸும் இல்லை, சர்வீஸ் சென்டர்ஸும் இல்லை. பக்கத்தில் நியரஸ்ட்டில் சர்வீஸ் சென்டர்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக சுசுக்கி பிராண்டை வந்து போங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வேறு பிராண்ட் போகிறது தான் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ இதுதான் என்னோட ஒப்பீனியன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.